Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி வாழைக்காய் மசாலா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாழைக்காய் எடுத்து நல்லா தோல்லாம் சீவி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா வாழைக்காயும் சீவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். இது மாதிரி ஒன்றொன்னா தனித்தனியாக எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா நல்லா படும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை மசாலா கலந்துருவோம். 4 டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இப்போது தயிர் அதில் ஊற்றி நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் இதில் தண்ணி தெளிச்சிக்குவோம். தண்ணி தெளித்து நல்லா கலந்து விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா வாழைக்காவோட எல்லா பகுதியிலையும் மசாலா போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா மசாலா ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற வாழைக்காவை ஒன்றொன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து பெரட்டி விடுவோம். உடனே பெரட்டக்கூடாது. இப்போது பெரட்டி விடுங்க. இது மாதிரி அப்பப்போ பெரட்டி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. நல்லா செவக்க வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லா வாழைக்காயும் இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மேலே வேணால் எலுமிச்சம்பழ சாறு கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.